எவன் பின்னாலோ போகிறார்கள். இங்கே கூட நான் வருகிற போது அருமை நண்பர் பேசிக்கொண்டிருக்கிற போது குறிப்பிட்டார், என் தரத்திற்கு என் வயதுக்கு அவன் பெயரை எல்லாம் சொல்லி நான் என்னை குறைத்துக் கொள்ள விரும்பவில்லை. மதுராந்தகத்திலே வந்து இந்த இயக்கத்தை பார்த்து சொல்கிறார், திமுகவை இந்த முறை ஒழித்து விடுவோம். உன்னை பெத்த உங்க அப்பனே வந்தால் கூட இந்த கட்சியை தொட்டு பார்க்க முடியாது. செந்தில் பாலாஜியை குறிவைத்து தாக்கினாலும் சரி, பேசினாலும் சரி, 19 மாதம் சிறையில் வைத்து பார்த்தாய், உன்னால் ஒரு புடுங்கவே முடியவில்லை. 1000 அமித்ஷா வந்தாலும் சரி, மோடி வந்தாலும் சரி, செந்தில் பாலாஜியுடைய கால் செருப்பில் இருக்கிற தூசை கூட தொட்டு பார்க்க முடியாது. திமுகவுடைய சட்டத்துறை வலுவோடு இருக்கிறது. இந்த லேடியா அந்த மோடியா என்று தைரியமாக கேட்டார். அந்த தைரியம் கூட எடப்பாடிக்கு வர வேண்டாம். உன்னை மேடையில் வச்சுக்கிட்டே உன் கட்சி பேரை கூட சொல்லலையே, மானம் சூடு சுரணம் இருக்க வேண்டாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இது நமக்கு துக்க நாள். காரணம், இந்தியை தமிழ்நாட்டின் மீது டில்லி ஏகாதிபத்தியம் திணிக்கிறது. ஆகவே அன்றைக்கு திமுக தோழர்கள் தன்னுடைய இல்லங்களிலே கருப்பு கொடி ஏற்றிட வேண்டும். ஊர்வலமாக சென்று பொதுக்கூட்டம் நடத்தி பொதுக்கூட்டத்திலே கண்டன தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் அறிவித்தார்கள். இதை பார்த்த மாணவர்கள் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே 1965 கலந்து கொண்டவர்களில் நானும் ஒருவன் என்கிற காரணத்தினால் அந்த வரலாற்றை உங்களுக்கு கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். சென்னையிலே சட்டக்கல்லூரி மாணவராக இருந்து மாணவர்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருந்த அண்மையிலே மறைந்த தஞ்சாவூரை சார்ந்த எல் கணேசன் அவர்கள் சென்னையிலே அறிஞர் அண்ணா அவர்கள் 66 ஜனவரி 26 துக்க நாளாக கொண்டாட வேண்டும், கருப்பு கொடி ஏற்றிட வேண்டும் என்று சொன்னவுடன், இதனால் மாணவர்களாகி நாம் தான் பாதிக்கிறோம். எனவே 26ஆம் தேதி குடியரசு தினம் அன்றைக்கு கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை. ஆகவே நாம் அந்த போராட்டத்திலேயே 26ஆம் தேதி கலந்து கொள்ள முடியாது என்று நாங்கள் ஒரு 20-30 பேர் கூடி முடிவெடுத்து இன்றைக்கு சென்னையில் இருக்கிற ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு எதிரிலே இருக்கக்கூடிய அந்த இடத்திலே ஒன்றாக கூடி ஜனவரி 25ஆம் தேதியே ஊர்வலமாக கோட்டைக்கு சென்று அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலிடத்திலே மனு கொடுக்க வேண்டும் என்று சென்னையிலே அந்த போராட்டத்தை ஜனவரி 25ஆம் தேதி காலையிலே ஒரு 10 மணி அளவில் சென்னையில் இருந்த சட்டக்கல்லூரி, பச்சையப்பன் கல்லூரி, இப்படிப்பட்ட கல்லூரியிலே இருந்த மாணவர்கள் எல்லாம் வர சொல்லி ஊர்வலமாக புறப்படுவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருந்த நேரத்திலே தான் அன்றைக்கு அந்த போராட்டம் அங்கே தான் துவக்கப்பட்டது. இது தமிழ்நாடு பூராவும் தீ பரவட்டும் என்று அண்ணா சொன்னாரே, காற்று தீ போல பரவி அன்றைக்கு 25ஆம் தேதி துவக்கி தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று, அந்த போராட்டம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தெரியாது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு தமிழ்நாட்டில் இதுவரையில் நீங்கள் கூட பார்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் 1965 நடைபெற்றது. அன்றைக்கு நான் கிறித்துவ கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறேன். துரைமுருகன் சட்டக்கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார். கோபால்சாமி சட்டக்கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ நாங்கள் 3 பேர் 4 பேர் தான் இருக்கிறோம் உயிரோடு, மற்றவர்களெல்லாம் இல்லை. அவர்களெல்லாம் அன்றைக்கு
அந்த போராட்டத்தை நடத்திய நேரத்தில் தமிழ்நாடு பூராவிலும் மாணவர்கள் களத்திலே இறங்கி மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. அதில் இந்த கரூரும் அந்த போராட்டத்திலே மிக முக்கிய பங்கு வகித்தது என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பக்கத்தில் இருக்கிற குமாரபாளையத்தில் இன்று காலை அந்த வீர வணக்க மொழிப்போர் தியாகிகளுடைய நினைவு மண்டபத்திலே மலர் வளை வைத்து விட்டுத்தான் நான் வந்தேன். குமாரபாளையத்தில் எத்தனை பேர் செத்தார்கள் என்றே கணக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, துப்பாக்கி சூடு நடந்தது. அது மட்டுமல்ல, கர்ஃப்யூ என்ற ஒரு வார்த்தை, ஊரடங்கு சட்டம் என்பது இதுவரையிலே தமிழ்நாட்டில் யாரும் நீங்கள் இன்றைக்கு இருக்க எங்களை போல ஒரு 80 வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் தெரியும். காரணம், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நாங்கள் பார்த்தவர்கள். 6 மணிக்கு மேல் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த போது வீட்டுக்களிலே மட்டும்தான் உள்ளே லைட் எரிய வேண்டும். தெருவிளக்குகள் எரியாது. யாராவது ரோட்டிலே வந்தால் இராணுவம் சுட்டுவிடும். அப்படி ஒரு நிலையை தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அன்றைக்கு இருந்த மாணவர்கள் செய்து காட்டினார்கள் என்பது தமிழ்நாட்டுடைய வரலாறு. ஏன் இதை நான் மாணவருக்கு சொல்கிறேன் என்றால், இன்றைய மாணவர்கள் எப்படியோ போகிறார்கள், எவன் பின்னாலோ போகிறார்கள். இங்கே கூட நான் வருகிற போது அருமை நண்பர் பேசிக் கொண்டிருக்கிற போது குறிப்பிட்டார், என் தரத்திற்கு என் வயதுக்கு அவன் பெயரை எல்லாம் சொல்லி நான் என்னை குறைத்துக் கொள்ள விரும்பவில்லை. என் மகன் வயது கூட இல்லாதவனை பற்றி எல்லாம் நான் பேசி என் தரத்தை குறைத்துக் கொள்ள விரும்பவில்லை. காரணம், இன்றைய இளைய தலைமுறை இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு மட்டும் அந்த போராட்டம் நடைபெறாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தமிழே இருந்திருக்காது. நான் உதாரணத்திற்கு சொல்கிறேன், மகாராஷ்டிரா பிஜேபி ஆளுகிற மாநிலம். அந்த மாநிலத்தில் மராட்டி மொழிதான் பேசப்படுகிற மொழி. ஆனால் இன்றைக்கு அந்த மராட்டி மொழி அங்கே பேசுகிறார்களா என்றால் குறைந்து விட்டது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் நான் சொல்லவில்லை, அங்கே சிவசேனா கட்சி ஒரு 6 மாதத்திற்கு முன்னால் வருத்தத்தோடு சொன்னார்கள், மகாராஷ்டிராவில் மராட்டி படம் ஓடவில்லை, ஒரு படம் கூட மராட்டியிலே படம் எடுப்பதில்லை, எல்லாம் இந்தி படம் தான் பார்க்கிறார்கள், இந்தி படம் தான் ஓடுகிறது, இந்தி படத்தில் நடிப்பவன் தான் கோடி கோடியாக சம்பாதிக்கிறான். நான் ஏன் குறிப்பிடுகிறேன் தெரியுமா? இந்த தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் போராடி இந்தியை தடுத்து நிறுத்தாமல் இருந்திருந்தால் இங்கே கரூரில் கூட இந்தி படம் ஒரு 65 ஓடும், மதுரையில் ஓடும், கோயம்புத்தூரில் 2-3 தியேட்டர் ஸ்பெசிஃபிக்காக இந்தி படத்தை தவிர வேறு படமே ஓடாது. சென்னையிலே ஒரு 5 தியேட்டர்கள் இந்தி படம் மட்டுமே ஓடும். இன்றைக்கு நான் கேட்க விரும்புகிறேன், எங்கேயாவது ஒரு இந்தி படம் தமிழ்நாட்டில் ஓடுகிறதா என்பதை இளைய சமுதாயமே சிந்தித்து பாருங்கள். திமுக என்ன செய்தது, திராவிட இயக்கம் என்ன செய்தது என்று கேட்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் சொல்லுகிறேன், இந்தி படம் 60 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலே ஓடாமல் இருப்பதற்கு காரணம் இந்த கருப்பு சிவப்பு கொடியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை மறந்துவிட்டார். நாங்கள் மட்டும் போராட்டம் நடத்தாமல் இருந்திருந்தால் இங்கே இந்தி படம் தான் ஓடும். எவனோ 200 கோடி 300 கோடி தமிழ் படத்தில் நடித்து வாங்குறானே, அவெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் போட்டுறாதான் இருந்தது. இந்த கட்சி கட்டி இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு சொல்கிறார்களவா 200 கோடி நான் சம்பாதிக்கிறேன், இந்தி படம் வந்திருந்தால் இந்திக்கு அங்கே அமிதாப் பச்சன் படம் தான் அங்கே ஓடும். அங்கே இருக்கிற எவன் இருக்கிறான்னு இப்போ பேரே தெரில. காரணம் என்னென்னா, எம்ஜிஆர் அன்னைக்கு கட்சி விட்டு போனாரோ அன்னையோடு நான் சினிமா பார்க்குறதே விட்டுட்டேன். எந்த நடிகர் பேரும் எனக்கு தெரியாது, எந்த நடிகை பேரும் தெரியாது. காரணம், நான் எம்ஜிஆர் ரசிகர் மன்ற செயலாளராக ஒரு 15 ஆண்டு காலம் இருந்து
எம்ஜிஆர் பிரிகிற வரை அவர் கூடவே இருந்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக அவர் இருந்தார். அவருடைய செல்ல பிள்ளையாகவே நான் இருந்தேன். ஆகவே அவர் கட்சி விட்டு போன நாளிலிருந்து அதுக்கப்புறம் ஒரே ஒரு படம் போய் பார்த்தேன், திருடன் ஒரு படம், சிவாஜி கணேசன். தயவுசெய்து யாரும் தப்பாக நடிச்சுக்காதீங்க. அன்னைக்கு போய் அந்த சாந்தி தியேட்டரில் உட்காந்து, ஏன்னா எம்ஜிஆர் கட்சி விட்டு போயிட்டார். நான் எம்ஜிஆர் படத்தை தவிர வேறு யார் படத்தையும் பார்த்தே பழக்கம் கிடையாது. ஒரு மாற்றத்திற்காக சிவாஜின்றாங்களே போய் பார்க்கலான்னு பார்த்தேன். இன்டர்வெல்ல வெளியில் வந்துட்டேன். தலைவலி வந்துடுச்சு. காரணம் அது ஒரு அந்த படம் போயிருக்க இப்போ ஒரு 60 வருஷம் ஆகி போச்சு. ஆகவே அன்றோடு முடிவெடுத்தேன், இனிமேல் யார் படத்தையும் பார்ப்பதில்லை. காரணம், எங்களை போன்றவர்கள் அப்படியே ஊறி ஊறி அவரை வளர்த்ததனுடைய விளைவுதான் அவர் வளர்ந்தார். அதே போல ஒரு தீங்கை இன்றைக்கு தமிழ்நாட்டில் செய்ய வேண்டும் என்று எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. எம்ஜிஆர் ஒன்றும் செய்யவில்லை, பெரிய கொள்கையை சொல்லவில்லை. எங்க கொடி எடுத்துக்கிட்டாரு, அதில் அண்ணா படத்தை போட்டார். அடுத்து எங்க பேருக்கு முன்னாடி அண்ணாவை போட்டுக்கிட்டார். திமுகவில் இருந்த மன்றத்தை எல்லாம் அழைத்து கொண்டு போய்விட்டார். வெற்றி கொண்டாந்தா ரொம்ப அழகா சொல்லுவார், ஓட்டு போறவங்களாம் எம்ஜிஆர் இட்டுட்டு போயிட்டார், சீட்டு கேட்கறலாம் வேற ஒருத்தர் இட்டுட்டு போயிட்டார். ஒரு பேரை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் அன்றைக்கு போராடி இந்தி படமே இன்னி வரல எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருந்த காரணத்தினால்தான் எவனோ 200 கோடி 300 கோடி சம்பாதித்து விட்டு அந்த பணத்தை வைத்து எங்களை அடக்கலாம் என்று நினைப்பானேயானால் இந்த சக்தியை, இந்த இயக்கத்தை எவனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. ஒரே ஒரு பாம்பு போட்டால் காலி. பாம்புனா வெடிகுண்டு இல்லை. திமுக காரன் ஒரு பிரச்சாரத்தை எடுத்து துவங்குவானே ஆனால் 76 ஆண்டு காலத்தில் யார் யாரையோ பார்த்து சந்தித்து வளர்ந்தது கட்சி. இன்றைக்கு இந்த கட்சியை அழித்து விடுவார்கள். இந்த பத்திரிகைக்காரர்களும் ஊடகங்களும் தேவையில்லாத விளம்பரத்தை ஒரு நடிகருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இந்த கரூரை வைத்துத்தான் அவரை பெரிய மனுஷனாக ஆக்கிறாங்க. ஒரே ஒரு சிபிஐ என்கொயரி 2 நாள் போயிட்டு வந்தார். இன்னும் 2 நாள் போட்டோம், கட்சியை கலைச்சிடுவோம். காரணம், திமுகவில் இருக்கிறது ராஜகோபாலோ நாங்கள்லாம் நான் 18 முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன். அவர் எத்தனை முறை போனார் அவர்கிட்ட தான் தெரியும். இந்த மாதிரி இந்த மேடையில் இருக்கிற நாங்கள்லாம் இப்போ தான் உடம்பே கெட்டு போச்சு ஆளுங்கட்சி ஆன பிறகு. ஏன்னா ஜெயிலுக்கு போகிற வாய்ப்பு கிடையாது. அதற்கு முன்பெல்லாம் 6 மாதத்திற்கு ஒரு ட்ரிப்பு, ஒரு 15 நாள் ரிமாண்ட் அல்லது 1 மாதம் ரிமாண்ட், உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு திரும்பி வருவோம். இப்படி வளர்ந்த இந்த கட்சியை பார்த்து டெல்லிக்காரர்கள் நமக்கு சவால் விட்டு, மோடிக்கு தெரியாது. நேற்றைய முன்தினம் மதுராந்தகத்திலே வந்து இந்த இயக்கத்தை பார்த்து சொல்கிறார், திமுகவை இந்த முறை ஒழித்து விடுவோம். உன்னை பெத்த உங்க அப்பனே வந்தால் கூட இந்த கட்சியை தொட்டு பார்க்க முடியாது. அப்படி அழிப்பேன் என்று சொன்னவனுக்கெல்லாம் கல்லறை கட்டிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்துவிடக்கூடாது. திமுக கழகத்தில் இல்லை என்று சொன்னால் இந்த நாடு என்ன ஆயிருக்கும் என்பதை எனக்கு முன்னால் பேசிய சோழர்களெல்லாம் குறிப்பிட்டதை போல இன்றைய தினம் இருமொழி கொள்கையை மட்டும் இருக்கிற காரணத்தினால்தான் நான் நரேந்திர மோடிக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியை நுழைவிடாமல் நாங்கள் தடுக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் இருமொழி படித்ததினால்தான் இந்த நாடு இன்றைக்கு முன்னேறி இருக்கிறது. நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் கல்வி அமைச்சராக இருப்பவருக்கும் மிகுந்த வைராகியத்தோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இந்த தமிழையும் ஆங்கிலத்தையும் படித்த காரணத்தினால்தான் உலகத்திலேயே அதிகம் சம்பளம் வாங்குகிற சுந்தர் பிச்சை இந்த தமிழ்நாட்டிலே இருமொழி கொள்கையிலே படித்து விட்டு போனவன் தான் உலகத்தில் அதிக சம்பளம் வாங்குறான். இந்த மேடையின் வாயிலாக நான் கேட்கிறேன், அமித்ஷாவையோ அல்லது நரேந்திர மோடியோ
சந்திரமண்டலத்திற்கு சென்று விண்வெளியிலே சென்று மண்ணெடுத்து கொண்டு வந்தார்களே தமிழ்நாட்டை சார்ந்த விஞ்ஞானிகள். அந்த விஞ்ஞானிகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்திலே இருமொழி கொள்கை அமலில் இருக்கிற இந்த ஆட்சியிலே தான் அரசு பள்ளியிலே படித்து என்ஜினியரிங் கிராஜுவேட் ஆகி தமிழ்நாட்டில் இருக்கிற 8 இன்ஜினியர்கள் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சாதனை படைத்து இந்தியாவுக்கே பெருமை தேடி கொடுத்திருக்கிறார்கள். எவனால் வடநாட்டில் இருக்கிற செஞ்சானா? வடநாட்டில் இருக்கிற அம்பானி கொள்ளையடிக்கிறார். மக்களுடைய வளத்தை பூரா ஊரில் அடித்து உலகிலே போடுகிறார். அவருடைய ஒவ்வொரு துறைமுகத்திலும் போதைப் பொருள் வந்து கொண்டிருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் வந்து பேசுகிறார். இது காஞ்சிபுரத்திலே கூட நம்முடைய தலைவர் தெளிவாக பதில் சொன்னார். மதுராந்தகத்திலே வந்து பேசிவிட்டு போன மோடியாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்னாலே அமித்ஷா வந்தார். அமித்ஷா முழுக்க முழுக்க நம்முடைய செந்தில் பாலாஜி தான் அட்டாக் பண்ணிட்டு போனார். அன்னைக்கு சாயந்தரமே நான் கோயம்புத்தூர்ல ஒரு பதில் சொன்னேன். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்களில் இருக்கிற முக்கியமாக கொங்கு மண்டலத்துடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற தளபதியினுடைய தளபதியாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருப்பவர் செந்தில் பாலாஜி. அண்ணாதான் அடிக்கடி சொல்வார், தம்பி உன்னை பற்றி ஒருவன் விமர்சிக்கிறான் என்று சொன்னால் நீ கொள்கையிலே உறுதியாக இருக்கிறாய் என்று பொருள் என்று அண்ணா சொல்லுவார். அதை போலத்தான் நான் கருதுகிறேன். நான் கோயம்புத்தூர் கூடலூர் கூட்டத்திலே சொன்னேன். அமித்ஷா பேட்டி போட்டு பேசிவிட்டு போனார். அன்று மாலையில் எனக்கு கூட்டம் நான் சொன்னேன், நீங்க செந்தில் பாலாஜியை குறிவைத்து தாக்கினாலும் சரி, பேசினாலும் சரி, 19 மாதம் சிறையிலே வைத்து பார்த்தாய், உன்னால் ஒரு புடுங்கவே முடியவில்லை. அது மட்டுமல்ல, அவர் மீது போடப்பட்ட வழக்கு, நடத்தப்படுகிற வழக்கு நியாயமான வழக்கா? இங்கே வழக்கறிஞர் இருக்கிறார்கள், சட்டம் படித்தவர் இருக்கிறார்கள். ஒரு வழக்கை முடித்துவிட்ட பிறகு, காம்பவுண்ட் ஆன பிறகு அந்த வழக்கை நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொல்லியிருக்கிறார். நான் வருகிற போது பத்திரிகைகளை பார்த்தேன். ஒன்றிய அரசு நீதிபதிகள் மாற்றத்திலே தலையிடுகிறது. independent judiciary, there is a threat to the independent judiciary. threat to the judiciary என்று ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இன்றைக்கு சிட்டிங் ஜட்ஜ் வேதனையோடு சொல்கிறார். நாங்கள் ஒரு ஜட்ஜை அவர் சரியாக நீதி பரிபாலனம் செய்யவில்லை என்று மாற்றுகிறோம், ஆனால் ஒன்றிய அரசு தலையிட்டு அவரை அங்கே நீடிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டு நிறுத்துகிறது என்று இன்று மாலையில் வந்திருக்கிறது. ஜட்ஜி மணிராஜ் அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார். ஆக இந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு நான் இந்த மேடையிலே சொல்லிவிட்டு போகிறேன், 1000 அமித்ஷா வந்தாலும் சரி, மோடி வந்தாலும் சரி, செந்தில் பாலாஜியுடைய கால் செருப்பில் இருக்கிற தூசை கூட தொட்டு பார்க்க முடியாது. திமுகவுடைய சட்டத்துறை வலுவோடு இருக்கிறது. ஒரு தனி மனிதரை பற்றி ஒரு பிரதமர் வந்து பேசுகிறார். அது நேற்று ஒன்று பேசும்போதே அவன் மதுராந்தகத்தில் ஒத்துக்கிட்டார். நீங்கள் எல்லாம் 2 முறையாக ஸ்டாலினுக்கு திமுக ஆட்சி வைத்திருக்கிறீர்கள், நாங்கள் 5-6 முறை இருந்துட்டோம். அவர் என்ன கணக்கில் வச்சுன்னு சொல்றாருன்னா, இந்த தேர்தலில் சொல்றார் 2வது முறை அவர் வாயிலே வந்துச்சு. 2 முறை நீங்கள் ஹிந்தி எனக்கு தெரியும், அவர் ஹிந்தியில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணும்போது முழுப்புறாங்க. ஆனால் ஹிந்தியில் சொல்றார், ஸ்டாலினுக்கு நீங்கள் 2 முறை சான்ஸ் கொடுத்தீர்கள். அப்போ என்ன அர்த்தம்? 2026 டேக் இட் ஃபார் கிராண்டட், எம்.கே. ஸ்டாலின் இஸ் தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இது அவரே அட்மிட் பண்ணிக்கிட்டார். எங்கள் ஆட்சியை பற்றி குறை சொல்வதற்கு என்ன இருக்கிறது? இங்கே நம்முடைய செந்தில் பாலாஜி சொன்னார், இந்த கரூர் மாவட்டத்துக்கு மட்டும் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்தில் இதுவரை சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து இதுவரை செய்யாதெல்லாம்
சாதித்து காட்டியிருக்கிறோம் என்று சொன்னார். இதற்கு பதில் சொல்வதற்கு யோகிதை இருக்கிறதா? மேடையில் பேசுகிறார் மோடி. அவர் மைக்கை பார்த்து தான் பேசுறார். இங்கே கூட எனக்கு முன்னால் பேசிய பேச்சாளர் நண்பர் அசோக் அவர்கள் குறிப்பிட்டார், ஊழலை பற்றி அவர் பேசலாமா? அவர் மைக்கில் பேசினார்னா தெரியல, திரும்பி பார்த்திருந்தாருன்னா எடப்பாடி தெரிவார். எடப்பாடி மீது நான் வழக்கு போட்டு சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணை கேட்டு உத்தரவிட்டது. உச்ச நீதிமன்றத்துக்கு போய் ஸ்டே வாங்கி கொண்டு வந்த யோகியர் தான் எடப்பாடி. அவர் A1 முதல்ல உட்கார்ந்திருக்கார். அவருக்கு பக்கத்தில் இருக்கிற அன்புமணி உங்களுடைய ஒன்றிய அரசால் சிபிஐ போட்ட வழக்கில் மெடிக்கல் காலேஜ் ஊழல் செய்தவர் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கத்தில் இருக்கிற டிடிவி தினகரனை உங்களுடைய ஒன்றிய அரசு தான் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மற்றும் பல இலாக்கால் மூலமாக, அது மட்டும் இல்லை, எலெக்ஷன் கமிஷனுக்கே லஞ்சம் கொடுத்த ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது டிடிவி தினகரன் தான். பிடிச்சி அது மாதிரி அவர் மேலே கேஸ் கொடிச்சு, நீ 1ஆம் நம்பர் திருட்டு பசங்களை பூரா மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு A1 எடப்பாடி, A2 அன்புமணி. அன்புமணியை நீ மேடையில் சேர்க்கலாமா? பெத்த தாயை பாட்டில் அடிக்கிறவன், பெற்றெடுத்து வளர்த்த தந்தையை கழுத்தை நெரிக்கக்கூடியவன், இவெல்லாம் ஒரு தலைவன் சொல்லிட்டு மோடி அவன் கூட கொஞ்சுகிறாருன்னா இவரே பொண்டாட்டிய ரோட்டில் விட்டு வருதான். ஆக பேர்ட்ஸ் ஆஃப் தி சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஆக அப்பனை அடித்தவன், தாயை எட்டி உதைத்தவன், மனைவியை ரோட்ல விட்டவன், இப்படி வகைரா வகைரா அப்படி லைனா மொத்த பேரை உட்கார வச்சுக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்து விடுவேன், 2026 நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் மோடி பேசுகிறார். ஒன்று நினைத்து வெளிப்படையாக நம்ம தோழர்கள் சந்தோஷமா இருக்கலாம். மோடி 8 முறை பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தார். அது மட்டும் அல்ல, தமிழ்நாட்டை 39 இடங்களில் நாம் வெற்றி பெற்றோம் என்பதற்காகவே அவர் போட்டியிடுகிற வாரணாசி தொகுதியை கடைசி நாள் தேர்தல் வச்சார். எல்லா தேர்தலும் முடிச்சுட்டு கடைசி நாள் தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன். அவருடைய வாரணாசி தொகுதியில் 8 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார். 8 முறை என்ன சொன்னாரோ அதே தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறார். 8 முறை வந்ததற்கு பின்னால் 39-40 ஆட்சியை ஒழிய 39-38 ஆகவில்லை. மோடி அவர்களே, உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி 10 முறை வாங்க. அமித்ஷா ஒரு 15 முறை அனுப்புவீங்க. அவர் இப்போ புரோக்கர் வேலை தான் செய்து கொண்டிருக்கிறார், வேற வேலையே கிடையாது. ஒவ்வொருத்தராக மிரட்டி பணியை வைத்து நான் அதிமுக தோழர்களை உரிமையோடு கேட்க விரும்புகிறேன். கட்சி ஒன்றாக இருந்தபோது அன்றிலிருந்து இந்த வென்ற ஏறத்தாழ 63 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திலே பணியாற்றி கொண்டிருப்போம் என்கிற காரணத்தினாலே உரிமையோடு கேட்கிறேன். ஏதோ ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு 72 கட்சி உடைந்து போனீர்கள். ஆனால் இன்றைக்கு உங்களுடைய அடிமைகளைப் போல மிக கேவலமாக எம்ஜிஆர் இருந்த போதும் சரி, 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், நான் ஜெயலலிதா மீது வழக்கு போட்டேன் என்று சொன்னார்கள். அந்த அம்மையார் ஜெயிலுக்கு போவதற்கு நான் காரணமாக இருந்தேன். அதனால் எந்த அம்மா என்ன பழி வாங்கினாங்க அது வேறு விவகாரம். இருந்தாலும் தமிழ்நாட்டிலே அரசியல் நடத்திய ஜெயலலிதா தான் ஒரு தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதி என்கிற முறையில் நானா இந்த லேடியா அந்த மோடியா என்று தைரியமாக கேட்டார். அந்த தைரியம் கூட எடப்பாடிக்கு வர வேண்டாம். உன்னை மேடையில் வச்சுக்கிட்டே உன் கட்சி பேரை கூட சொல்லலையே, மானம் சூடு சுரணம் இருக்க வேண்டாம். அந்த கட்சியில் இருக்கிற நிதானமாக சிந்திக்கட்டும். உனக்கு என்ன கொடுக்கல் வாங்கல் தகராறா? ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிந்து போனீர்கள். இன்றைக்கு உங்களை அடகு வைத்து விட்டு ஒரு இயக்கத்தை 52 ஆண்டு காலம் வளர்க்கப்பட்ட இயக்கத்தை கொண்டு போய்
அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு என்டிஏ கவர்மெண்ட் என்று ஒரு முறைக்கு 10 முறை சொல்றார். மற்றவரெல்லாம் சுட்டி காட்டியதை போல ஒரு வார்த்தை கூட ஏடிஎம்கே கவர்மெண்ட்னு சொல்லல, மோடி சீஃப் மினிஸ்டர்னு சொல்லல, எடப்பாடி சீஃப் மினிஸ்டர்னு சொல்லல. அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் அதெல்லாம் பார்த்து தான் பல பேர் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்களே. என்ன காரணம்? இன்றைக்கு அரவணைத்து தாய் உள்ளத்தோடு இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர் நம்முடைய தளபதி என்பதை எல்லா கட்சிக்காரர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் இங்கே அரவணைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வழியோடு வைத்திருக்கிற ஒரு தலைவராக ஒரு குற்றச்சாட்டாவது அவர் மீது சொல்ல முடியுமா? இந்த 4.5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு பெற்றிருக்கிற வளர்ச்சியை பட்டியலிட்டு காட்டினாரே, அதற்கு பதில் சொல்றதுக்கு மோடிக்கு யோகிதை இருக்கிறதா? நான் எடப்பாடி கேட்கிறேன், சட்டமன்றத்தில் தலைவர் பதில் சொல்வதற்கு உட்கார்ந்து இருக்கிறார், எதிரில் வந்து நீ கேள்வி கேட்க வேண்டியது தானே? பொய்யும் புரட்டுமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அரசு ஊழியர்கள் எல்லாம் பெரிய அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சார். அவருக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அரசு ஊழியர் போராட்டத்தை வச்சுட்டு ஏதோ வியாபாரம் பண்ணலான்னு பார்த்தார். சஸ்பென்ஸாக வச்சிருந்து ஒரே அடி அடிச்சார் தலைவர். இனிமேல் எவனுமே வாயே திறக்க முடியாத அளவுக்கு அத்தனை எல்லா அரசு ஊழியர்களும் ஒரு வாரமாக நான் பார்க்குறேன், நம்மளை விட ரொம்ப வேகமாகறாங்க. நம்ம பூத் BLA 2 போலவே பல பேர் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். காரணம், அந்த அளவுக்கு 23 ஆண்டு காலமான பெண்டிங் விஷயம். இதே என்ஜிஓக்கள் போராட்டம் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்தபோது எங்கள் பகுதியில் வந்து ஏறத்தாழ நம்ம வாழ்கிற பகுதி ஏறத்தாழ 45,000 பிராமணர்கள் என்னுடைய ஊரில் இருக்காங்க. பெரும்பாலும் செக்ரட்டரியேட்டில் வேலை செய்யக்கூடியவங்க. 2000களிலே அந்த அம்மையார் சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது 2002 போராட்டம் நடத்துகிறோம் என்று சங்கங்கள் அறிவித்தவுடன் இரவோடு இரவாக நைட்டி ட்ரெஸ்ஸோடு எல்லா கவர்மெண்ட் சர்வெண்ட்டையும் ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுச்சு. ராத்திரி 12 மணிக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலை செய்கிறாங்க. குழந்தைகள் அழுகிறது. அந்த குழந்தைகள் அழுவது கூட பார்க்க நான் ஓடின. அப்புறம் நைட்டு அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணோன்னா போய் கேட்டேன், என்னையா ஒரு குழந்தை வந்து 12 வயசு, இன்னொரு குழந்தை 9 வயசு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறீங்களே, இது என்ன நியாயம் சார்? இல்லை நீங்கள் நான் சேர்மன். அப்போ உடனே நான் என்ன பண்ணேன், உங்களை அரெஸ்ட் பண்ண விடலை, யாரையாவது ஒருத்தரை விட்டுட்டு போங்க. குழந்தைங்க வந்து காலையில் எழுந்திரிச்சு, ஏன்னா அவங்க தனிப்பட்ட கூட்டு குடும்பமாக இல்லை, அவங்க குடும்பமெல்லாம் தஞ்சாவூர் திருச்சியில் இருக்கிறவங்க எங்கள் ஊரில் குடியேறி இருக்கிறாங்க. அந்த காட்சியை நான் கண்ணாலே பார்த்தேன். விடவே முடியாது என்று தகராறு செய்து ஒருவரை மட்டும் அழைத்து கொண்டு போங்கன்னு சொல்லி அடுத்த நாள் அவங்களுடைய பெற்றோரை அழைத்து வந்து, தாய் தந்தையை அழைத்து வந்து குழந்தையை பார்க்கறதுக்கு வைத்து, இது 1000 ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோது நடைபெற்றது. டெஸ்மா என்ற சட்டத்தில் அன்றைக்கும் திமுக பேரவையினுடைய பொதுச் செயலாளராக இருந்த MP குப்புசாமி மூலமாக சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு அந்த வழக்கில் எல்லோரும் விடுவித்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இன்னைக்கு இருக்கக்கூடிய என்ஜிஓக்கள் சில பேருக்கு தெரியாது. இதெல்லாம் 23 வருஷம் ஆகிப்போச்சு. இதையெல்லாம் நம்ம சொல்லணும். அத்தனை பேரும் இன்றைக்கு சரியாகிவிட்டார். கடைசியாக இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் பிரச்சனை வச்சு எதனா பண்ணலாம். நாங்கள் அதுக்கும் முந்தான சாவுமணி அடிச்சிட்டார் தலைவர். எல்லோரும் மீண்டும் அரசு ஊழியர்களாக அமர்த்தப்படுவார்கள். இப்போ எதை வச்சு எடப்பாடி பேச போறார்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது என்ன குறை சொல்ல முடியும்? அவருக்கு இருக்க கோபமே தளபதியை விட நம்ம செந்தில் பாலாஜி மேலே தான். காரணம் என்னன்னா, கொங்கு மண்டலத்தில் போன தேர்தலில் எப்படியோ அவர் சொல்லி வச்சு வெற்றி பெற்று விட்டார். அக்னி நியூஸ் சர்வீஸ் என்ற ஒரு ஏஜென்சி தமிழ்நாட்டினுடைய நிலவரம் என்ன என்பதை இப்போ வருகிற போது கூட நான் செந்தில் பாலாஜி இடத்துல சொல்லி வந்தேன். அந்த ஏஜென்சி கோவை மாவட்டத்தில் இருக்கிற 10 தொகுதிகளை சர்வே எடுத்திருக்கிறது, மைக்ரோ லெவலில். இந்த அக்னி நியூஸ் சர்வீஸ் தான் இந்தியாவிலே
ஒழுங்கான கருத்து கணிப்பு சொன்ன ஒரு நிறுவனம். உங்களுக்கெல்லாம் தெரியும், பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கிற போது 400 இடத்துல மோடி ஜெயிப்பார்னு எல்லா டிவிக்காரனும் சொன்னான், எல்லா பத்திரிகாரனும் எழுதினாங்க. நான் ஒருத்தன் தான் தேர்தல் முடிஞ்ச உடனே மைனாரிட்டி அரசு தான் வரும், ஒன்று மைனாரிட்டி வர அரசு வரும், இல்லை என்றால் மோடி ஜெயிக்க மாட்டார்னு சொன்னேன். மோடி ஆட்சி ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். எந்த அடிப்படையில் சொன்னேன்னு சொன்னால், இந்த அக்னி நியூஸ் ஏஜென்சி தான் சர்வே எடுத்து விட்டு சொன்னார்கள், பாராளுமன்றத்தில் இந்த தேர்தலில் ஒன்று ஹங்கு பார்லிமெண்ட் வரும் என்று கரெக்டாக சொன்ன ஒரே நியூஸ் ஏஜென்சி அக்னி நியூஸ் ஏஜென்சி. அதை விட நுண்ணியமாக வாரணாசி தொகுதியில், அதாவது அயோத்தி தொகுதியில் ராமர் கோயில் எங்கே கட்டி எந்த ராமர் பெயரை வச்சு இந்தியா பூராலும் ஏமாற்றி பாஜக வளர்ந்ததோ அந்த அயோத்தி தொகுதியிலேயே பிஜேபி வெற்றி பெறாது என்று சொன்ன ஒரே சர்வே ரிப்போர்ட் அக்னி நியூஸ் ஏஜென்சி தான். அதே போல தேர்தல் முடிந்தவுடன் அயோத்தியிலே பிஜேபி தோற்று அந்த தொகுதியிலே ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒருவர் இந்தியா கூட்டணி சார்பில் வெற்றி பெற்றார். அந்த சர்வே ரிப்போர்ட் தான் இப்போ எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆஃப்டர் செந்தில் பாலாஜி டேக்கிங் ஓவர் வெஸ்டர்ன் தமிழ்நாடு, the present survey shows out of 10 assembly seats in Coimbatore, 7 seats will be definitely won by DMK alliance. Remaining 3 50-50. இந்த 50-50ன்றத 10% மாற்றக்கூடிய ஆற்றல் செந்தில் பாலாஜிக்கு உண்டு என்பது நமக்கு தான் தெரியும். ஸோ அவர் அதே போல ஈரோடு மாவட்டம் அவருடைய பொறுப்பில் இருக்கிற ஏறத்தாழ 39 தொகுதியோ 40 தொகுதியோ அதிலே இன்றைய சர்வே படி 30 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அவரை நான் பணிவோடு கேட்டுக்கொண்டேன், வெஸ்டர்ன் பிளாக்கை முடிச்சுட்டு தமிழ்நாடு பூரா சுற்றி ஒரு சர்வே எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன், எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கார். ஆக இதை நான் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், செந்தில் பாலாஜி மீது அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் கோபம் இருப்பதற்கு நியாயம்தான். நம்முடைய கழக தோழர்கள் அதை உணர்ந்து இங்கே அவர் வைத்தாரே, இந்த கரூர் மாவட்டத்திலே 4 தொகுதி ஏற்கனவே நீங்கள் அதை ஸ்கோர் பண்ணிட்டீங்க. ஆனால் எல்லா தொகுதிகளிலும் இதே போல பணியாற்றினால், நான் பெருமைக்காக சொல்லவில்லை, 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்குரிய எல்லா விதமான சாத்தியக்கூறும் இருக்கிறது. அதற்கு காரணம் நாம் ஒருவர் தான் ஒழுங்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம், தேர்தல் வேலை செஞ்சிருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், எஸ்ஐஆர் ஒன்று வைத்துத்தான் பீகாரை அவர்கள் மாற்றிவிட்டார்கள். அதே தந்திரத்தை இங்கே செய்யலாம் என்று மோடியும் அமித்ஷாவும் திட்டமிட்டார்கள். ஆனால் திமுகவினுடைய சட்டத்துறையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்களும் நம்முடைய தலைவர் தளபதி அவர்களும் மிக சிறப்பாக இந்த எஸ்ஐஆரை கையாண்டு இந்தியாவிலேயே எஸ்ஐஆரில் முழுமையாக பணியாற்றியவர்கள் திமுகவில் இருக்கிற BLA-2க்குள் மட்டும்தான் என்று நான் சொல்லவில்லை, எலெக்ஷன் கமிஷன் சொல்லுங்க. நாம் வீடு வீடா போய் டெத் எத்தனைன்னு கணக்கெடுத்தோம், ஷிஃப்டட் எத்தனைன்னு கணக்கெடுத்தோம், டபுள் என்ட்ரி எதுன்னு கணக்கெடுத்தோம். நாம் எடுத்து கரெக்டாக வச்சிருக்கோம். நான் எடப்பாடி ஒரு சர்வே எடுத்தார், அவர் முதல்ல எஸ்ஐஆரே எடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கார். அவர் தனியாக ஒரு எஸ்ஐஆர் எடுக்கிறார். எம்ஜிஆர் காலத்தில் கூட பொதுக்குழு இவ்வளவு நடந்து கிடையாது. ஜெயலலிதா காலத்தில் கூட அதிமுக பொதுக்குழு இத்தனை முறை கூடியது கிடையாது. ஆனால் எடப்பாடி
அடிக்கடி பொதுக்குழு கூட்டுறார். நாம் எஸ்ஐஆரில் எப்படி டெத்துன்னு கணக்கெடுத்தோமோ அதே போல் எடப்பாடி போன பொதுக்குழுக்கும் இந்த பொதுக்குழுக்கும் எத்தனை பேர் டெத்து எடுத்துறாரு. அதுக்கடுத்து நாம் ஷிஃப்டடு எடுக்கிறோம் இல்லையா, போன பொதுக்குழுக்கும் இந்த பொதுக்குழுக்கும் எத்தனை ஷிஃப்டடு, செங்கோட்டையன் ஷிஃப்டடு, அன்வர் ராஜா ஷிஃப்டடு, மைத்திரியன் ஷிஃப்டடு, சின்னசாமி ஷிஃப்டடு, சோ அண்ட் சோ ஷிஃப்டடு, இப்படின்னு ஒரு ஷிஃப்டடு. அதற்கடுத்து டபுள் என்ட்ரின்னு எடுக்கிறோம்ல, அவர் ஒரு டபுள் என்ட்ரி எடுக்கிறார். அதிமுகவில் இருப்பவர்கள் நடிகர் கட்சிக்கு போகலாமா திமுகவுக்கு போகலாமா அந்த டபுள் மைண்டில் யார் யார் இருக்கிறாங்கன்னு அது ஒரு கணக்கு எடுக்கிறார். ஸோ இவர் எடுக்கிற எஸ்ஐஆர் அது, நாம் எடுக்கிற எஸ்ஐஆர் இது. திமுகவை பொறுத்த மட்டிலும் நம்முடைய கழகத்தோட உண்மையிலே நான் பாராட்டுறேன். இதுவரையில் இல்லாத அளவுக்கு நம்ம தோழர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார். ரொம்ப நான் கூட தலைவரிடத்தில் சொன்னேன், நானும் அமைப்பு செயலாளராக 15 வருஷமாக இருக்கேன். நான் சாதாரண மன்ற செயலராக இருந்து நகர செயலாளராகி பொதுக்குழு உறுப்பினராகி தலைமை செயற்குழுவாகி மாவட்ட செயலாளராகி மண்டல பொறுப்பாளராக இருந்து சட்டத்துறை செயலாளராகி இப்போ அமைப்பு செயலராக இருக்கேன். ஆனால் இவ்வளவு காலத்தில் அண்ணா காலத்திலும் சரி கலைஞர் காலத்திலும் சரி இந்த மாதிரி வேலையை வட்ட செயலாளருக்கு கிளைக்கழக செயலாளருக்கு திமுக கொடுத்தது போல இப்பவுமே கொடுத்தது கிடையாது. இந்த 6 மாதம் ஒரு வருஷமா திமுகவில் இருக்கிற கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்களை அப்படியே புழிஞ்சு எடுத்துட்டாங்க. இந்த மொழிப்போர்ச்சி ஆய்வு கூட்டம் கூட ஒவ்வொரு ஆண்டும் 200 கூட்டம் 300 கூட்டம் அறிவிப்போம். நான் இந்த முறை தலைவர்கிட்ட சொல்லிட்டேன், ரொம்ப ஓவர்லோடுங்க, ரொம்ப வேலை வாங்கிட்டோமா. வட்ட செயலாளர் கூட்டம் போடுறது, தெருமுனை கூட்டம், பூத் லெவல் கூட்டம், வாக்குச்சாவடி தண்ண 40 ஒவ்வொரு ஏரியாவுக்கு போய் வாக்குச்சாவடி மீட்டுங்களும் 40 பேர் 100 பேரை வச்சுலாம் போட்டாங்க. இதையும் சொன்னீங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆகவே மாவட்டத்துக்கு ஒரு கூட்டம் போடுங்கன்னு சொன்ன உடனே சரின்னு ஒத்துக்கிட்டதுனால தான் ஒரே கூட்டத்தில் 3 பேச்சாளர் போட்டிருந்தோம். அப்படி போட்டு கூட எல்லா பேச்சாளரும் அக்காமடேட் பண்ண முடியல. அந்த அளவுக்கு நம்முடைய கழகத்தோழர்கள் இதுவரையிலும் உழைத்திருக்கிறார்கள். இப்படியே நான் பெருமையாக சொல்கிறேன், தலைமை கழகத்தில் 24 மணி நேரம் உட்கார்ந்து பார்க்குற காரணத்தினால் சொல்கிறேன், கொடுக்கப்பட்ட வேலையை உருப்படியாக செய்து எலெக்ஷன் கமிஷன்லேருந்தே ஒரு அதிகாரி என்கிட்ட சொல்கிறாரு, டிஎம்கே பார்ட்டி இஸ் தி ஒன்லி பார்ட்டி விச் ஹஸ் கிவன் BLA to list for the entire booth in Tamil Nadu. Out of 68,000 booths, the only party which has given the list of BLA to is DMK. 68,000 பூத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற 68,000 பூத்துகளுக்கும் BLA 2க்களை கொடுத்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். இவ்வளவு சிறப்பாக நீங்கள் எல்லாம் பணியாற்றி விட்டீர்கள். இன்னும் தேர்தலுக்கு இருப்பது ஒரு 70 நாள் தான். இந்த ஜனவரி போயிடுச்சு, ஆட்டம் பாட்டம் பொங்கல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பிப்ரவரி மாதம் அநேகமாக 18-19 தேதிகளில் தேர்தல் அறிவித்து விடுவார்கள். என்ன ரொம்ப நாள் இழுக்க மாட்டாங்க. என்ன டெய்லி ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் கொடுத்துக்கிறார்ன்ற தகவல் அவங்களுக்கு போயிடுச்சு. இன்னும் நீடிக்க விட்டால் டெய்லி ஒரு அறிவிப்பு வந்துக்கிட்டு இருக்கோன்றதுக்காக பிப்ரவரி 18-20 மேக்ஸிமம் போனால் மார்ச் கூட தேதி வந்துடும். அது மட்டுமல்ல, பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள் ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள் தேர்தல் வரும் என்று சொல்கிறார்கள். ஆகவே உங்களையெல்லாம் நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், கழகத் தோழர்களே, மாணவ நண்பர்களே, இன்னும் இருக்கிற இந்த 70 நாட்கள் நாம் ஆற்றுகிற பணிதான் தமிழ்நாட்டுக்கு 70 ஆண்டு காலத்துக்கு நாம் தரப்போகிற நிவாரணம், நல்ல எதிர்காலம் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு கழகத் தோழர்களும் நமக்குள்ளே இருக்கிற மனமாச்சரியங்களை மறந்து, நமக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் இல்லை இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துவிட்டு நம் ஒரே பார்வை 24 மணி நேரத்தில் 20 மணி நேரத்தை கழகத்துக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் அர்ப்பணித்து பணியாற்றி கொண்டிருப்பவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். எந்த தொகுதியாக இருந்தாலும்
அந்த தொகுதியிலே போட்டியிடுகிறவர் வேட்பாளருடைய பெயரை மறந்து விடுங்கள். மு.க. ஸ்டாலின், உதயசூரியன், நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய சின்னம். இதை மற்ற நீங்கள்லாம் வைராக்கியமா செய்வீங்க. உங்களை கண்டு எல்லாம் மிரள்றான். மோடி அலறுகிறார், அமித்ஷா அஞ்சுகிறார் என்றால் திமுகவினுடைய அடிமட்ட தொண்டன் களத்திலே இறங்கிவிட்டான், அவனை ஒன்றும் செய்துவிட முடியாது என்கிற பயமும் அச்சமும் அவர்களுக்கு இருக்கிறது. அதை காப்பாற்றக்கூடிய வகையிலே இந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி, 2026 தேர்தலில் அமைய போகிற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. தளபதி மு.க. ஸ்டாலின் தான் 2வது முறையாக முதலமைச்சர், 7வது முறையாக திமுக ஆட்சி என்கிற உறுதிமொழியை இந்த நாளில் ஏற்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.